இன்றைய வேத வசனம் லூக்கா 2:32 உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவை கைகளிலே ஏந்தி கண் குளிர கண்ட சிமியோன் ஆவியில் கலிகூர்ந்து பிதாவை மகிமைப்படுத்தினார். ஆம், அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சூட்டிய பெயர்தான் இரட்சணியம். இந்த இரட்சணியம் ஆதாமுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது. பாவத்திலிருந்து விடுதலை, மனிதனின் உள்ள மாற்றம், நித்திய ஜீவனின் உறுதி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமே இரட்சணியம் சாத்தியமானது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக தன்னை கொடுத்து நம்மை தேவனுடனான உறவுக்குள் மீண்டும் கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது, தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, பரிசுத்தவான்களால் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டது, புறஜாதிகளுக்கு வாக்களிக்கப்பட்டது, சுவிசேஷகர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. அந்த இரட்சணியத்தை முகமுகமாய் கண்ட சிமியோனால் மகிழ்ந்து கலிகூறாமல் இருக்க முடியவில்லை. என் கண்கள் இரட்சணியத்தை கண்டதே என்று சொல்லி ஆனந்த பரவசம் அடைந்தார். தேவ பிள்ளைகளே, நமது ஜனங்கள் அநேகர் இன்று தேவனை அறியவில்லை. இன்றும் அறியாமல் வழிமாறி திசை மாறி இருக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபையினால் உங்களுக்கும் எனக்கும் இந்த இரட்சணியத்தை கர்த்தர் தந்தாரே. ரட்சிப்பின் சந்தோஷத்தில் மகிழ்ந்து இரட்சணிய கீதங்கள் பாடச் செய்தாரே. இன்று இரட்சணியமாய் கிறிஸ்துவை காணும் உங்கள் கண்கள் அவரது வருகையில் மகிமையின் ராஜாவாய் காணும். நீங்கள் மகிழ்ந்து அவரது பிரசன்னத்தில் பரிபூரணமாய் மகிழ்ந்து கொள்வீர்கள். நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அவராலே எங்களுக்கு விடுதலை உண்டானது. அவரே பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நாசத்திலிருந்து மீட்டு தேவனுக்கும் எங்களுக்கும் உள்ளே உள்ள ஒரு உறவை ஏற்படுத்தினார். பிரிந்து போன உறவை மீண்டும் சேர்த்த எங்கள் இரட்சணிய கொம்பை நாங்கள் மகிழ்ந்து களிகூறுவோமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவரே உயர்ந்தவரும் உன்னதவருமாய் இருக்கிறார். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அல்லேலூயா.